ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நாளைக்கு எப்படி வியூ இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி 25,200 வரையும் போகும்னு சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் தான் மிஸ்ஸு. அவ்வளோ தூரம் போயிருந்தது. ஸோ டவுனில் அதே 25,000 மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வால்டிலிட்டியை நேற்று நான் பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்த்தேன். பட் அவன் மிஸ் ஆகிட்டான், இவன் சிக்கிக்கிட்டான். இதுதான் கதை. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 12:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு புட்டில் ஒரு ஓஏ இருந்தது. ஒரு 2 நிமிஷம் கேண்டிலில் பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் உடச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மரண பயம் காட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து டெஃபினட்டாக நடந்தது. ஒரு பார் இந்த ப்ரீமியம்லாம் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா அதுக்கெலாம் கணக்கே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த இது ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 25,142லேருந்து வந்துட்டான் 150 பாயிண்ட். இந்த மாதிரி கிராஷ் நடக்கும்போது 25,150, 100, 50, 25,000 இந்த மாதிரி ஒரு 4 ஸ்ட்ரைக்கில் புட் ஆப்ஷனில் அந்த ஒரு அடிஷன் இருந்ததுங்க. 2 கோடி 2.5 கோடி தான் இதோட விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேண்டில்லே மொத்தமாக காலி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கேண்டிலில் 100 பாயிண்ட் அப்பு, அகெயின் ஒரு டவுனு, அகெயின் ஒரு அப்பு, கடைசியாக அடித்தா பாருங்க. அதுதாங்க ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை தான் ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேற்றே என்னோடய வீடியோவில். ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்களாம் கால் சைடில் தைரியமாக இறங்குங்க, எப்போ மார்க்கெட் இறங்குச்சோ அப்படின்ட்டு. நானுமே தைரியமாக எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வாரத்தில் 25,000 கால் ஆப்ஷன் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 லாட் எடுத்தேன்னு நினைக்கிறேன், 190 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 193 ரூபாய்க்கு வாங்கி 265 ரூபா. ஸோ வித்தின் ஒரு ஷார்ட் டேர்ம் தான், ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு எட்ஜ் வச்சுருந்தேன். ஸோ எட்ஜ் வந்து ஒரு 1,800 லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 25,200. ஸோ இந்த மாதிரி எட்ஜ் வச்சு தான் பண்ணேன், நேக்கடாலாம் போக மாட்டேங்க. ஸோ கிளவராக பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரத்தில் தான் ரிஸ்க் எடுக்கணும் நண்பா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 2 பொசிஷன் வச்சுருந்தேன். ஓகேங்களா? என்னோடய பொசிஷனை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அயன் ஃப்ளை வச்சுருந்தேன், அதை லாஸ்ட்டில் தான் புக் பண்ணேன். இன்றைக்கி ஒரு புட் லேடர் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேடருக்குள்ளே வந்துருச்சு, நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் அகைன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னோட ஆக்சுவலாக வந்து அந்த லேடரோடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா 25,150. ஓகேங்களா? அதான் என்னுடைய மேல் சைடில் எனக்கு வந்து பிரேக் ஈவன். ஸோ கரெக்டாக அங்கே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 25,000 இருந்தால் கூட ப்ராஃபிட் தான். 25,50 இருந்தால் மேக்ஸிமம் ப்ராஃபிட். மார்க்கெட்லாம் அங்கே வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 300 டெபிட் தான், அதனால் விட்டு கொடுத்தாச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் வரும் அப்படின்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக நாளைக்கும் ஏறும், நாளானிக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. பட் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஒத்துட்டு தான் ஆகணும். ஓகேவா? ரேஞ்ச் ஈஸியாக சொல்லிடலாம் பிரதர், நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ட்ரேடில் மந்த்லி எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப 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 சர்வ சாதாரணம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 எக்ஸ்பைரி முடிஞ்சுதா, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியா, இதெல்லாம் ரொம்ப காமாக இருந்ததில்ல. இது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் நினச்சது நேற்று இந்த மாதிரி நடக்கும்ட்டு, பட் நிஃப்டியில் வச்சு செஞ்சு விட்டாங்க, அதுதான் உண்மை. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக தாங்க பார்க்குது. ஓகேவா? கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1%, 1.5% மேலே மார்க்கெட் மேலே ஏறினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 1% டவுன் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துமே நாளைக்கு இன்னும் இந்த விக்ஸு குறையிற பட்சத்தில் இந்த சென்செக்ஸ் ஏறும். சென்செக்ஸ் மட்டும் இல்லை, நாளைக்கு நிஃப்டி ஏறும், பேங்க் நிஃப்டி ஏறும். இன்றைக்கி ஈவினிங் யூஎஸில் ஜிடிபி டேட்டாவும் ஜாப் டேட்டாவும் இருக்குது 6 மணிக்கு நம்ம டைமுக்கு. ஸோ அதோட விஷயங்களை பொறுத்து அங்கே கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நம்ம மார்க்கெட் நாளைக்கு பறக்க ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி பறக்க வெயிட் பண்ணுறது அதையும் நான் சொல்கிறேன். இத்தனைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ கேஷில் ஒரு 1,300 கோடி விற்றுருக்காங்க, அதை விட்டுருங்க. பட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட 2,000 கோடி வந்து உள்ளே போட்டிருக்கான். அதில் 2,300 கோடியுமே நிஃப்டி. அதனால தான் சொல்கிறேன், நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே 1% வந்து 24, 300, 350லாம் ஈஸியாக போயிடுங்க. ஓகேவா? இந்த வாரத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். எஸ், நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ செக்லிஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸை பார்த்துடலாம். 2 டேஸோட ஐஎன்லோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
25193 கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு. ப்ளஸ் இது கூட பிபி டைனமிக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். பட் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஜிடிபி டேட்டாக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேப் டவுனை ப்ளீஸ் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குது, எனக்கு நியூஸ் பேஸ்டுன்னு சொல்லும்போது ஒரு நீ ஜர்க்கில் மார்க்கெட் இறங்கினாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு இதே விஷயங்கள். ஸோ இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இதை எடுத்துக்கங்க, கூட பிபி டைனமிக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு என்னென்ன விஷயம் நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஸோ நான் இது வந்து புல்லிஷாக தான் பார்க்குறேன் நண்பா, ஓகேவா? அதனால தான் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கிறது பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் அதை விட்டுருங்க, அவங்க கணக்கு வேணாம். பட் நிஃப்டி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வெரி புல்லிஷ் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். லெட்ஸி பார்க்கலாம். குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு யூஎஸில் ஜிடிபி டேட்டா இருக்குது அண்ட் அவங்களோட ஜாப் டேட்டாவும் வர இருக்குது. இது ரெண்டுமே வந்து யூஎஸோடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட்டை சாஃப்ட் லேண்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸி பார்க்கலாம். அதனால் அங்கே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.5% மேலே ஏறி இருக்குது. சின்ஸ் வந்து என்விடியாவோட ரிசல்ட் வந்து அந்த அளவு இல்லை அப்படின்றதுனால நேற்று வந்து ஒரு 7-8% இறங்கி இருந்தது ஆஃப்டர் மார்க்கெட்டில். அதையும் பொருட்படுத்தாமல் இப்போ ஏறுது அப்படின்னா நியூஸ் எந்த அளவு வந்து ஒரு வேலிடாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சென்செக்ஸில் நாளைக்கு மேலே போக தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் நண்பா. ஏன் அப்படின்னா கால் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்டுக்கு ஐவி வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இஃப் இன்கேஸ் இந்தியா விக்ஸ் இறங்குற பட்சத்தில் சென்செக்ஸ் வந்து மேலே ஏறும். இந்த மாதிரி இன்றைக்கி நிஃப்டியில் வந்த மாதிரியான ஷார்ப் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். விக்ஸு குறைஞ்சதுன்னா மார்க்கெட் மேலே ஏறும். இது நாட் ஓன்லி சென்செக்ஸ், நிஃப்டிக்கும் பொருந்தும், பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும், ஆல் இண்டெக்ஸுக்குமே இது பொருந்தும். நாளைக்கு மேக்ஸிமம் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ செக் பண்ணிக்கங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.